ஓகே, இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னா பர்சன்டேஜ் தான் பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் வருஷம் முதல்ல பார்ப்போம். இப்போ வந்து 25% ஆஃப் 44 இஸ், அதாவது 44ல் 25% அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட்டா? இப்போ இதில் 44 அப்படின்றது நமக்கு வந்து ஒரு ஃபுல் நம்பராக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் என்ன கேட்குறாங்கன்னா இதில் வெறும் எனக்கு 25% மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? ஜென்ரலாக நீங்கள் எப்படி போடுவீங்கன்னா, இப்போ மொத்தமாக நம்மள்கிட்ட 100 ரூபாய் இருக்குது அப்படின்னா இந்த 100 ரூபால நமக்கு என்ன தேவை அப்படின்னா 25 மட்டும் வந்து நமக்கு வந்து தேவையாக இருக்கும். சரிங்களா? 100 ரூபாய் இருக்குது அப்படின்னா நம்மள்ட்ட 100 ரூபால நமக்கு 25 ரூபா மட்டும் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் 44ல் வந்து 25% கேட்குறாங்க. ரைட்டுங்களா? அப்போ 100 ரூபால அப்படின்றது இந்த 25 அப்படின்றது ஒரே ஒரு பங்கு, இது 4 பங்கு. ரைட்டுங்களா? அப்போ நமக்கு இங்கே 4 பங்கு இருக்குது. சரிங்களா? 44 அப்படின்றது 4 பங்கு. இதில் நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு பங்கு வேணும். அப்படின்னா 4ஆல் அடிக்கணும். 4ஆல் அடிச்சிங்க அப்படின்னா 1 1 அப்படின்னு சொல்லி வரும். இப்போ 11. ஆன்சர் சி அப்படின்றது நமக்கு ஆன்சராக வரும். சரிங்களா? இப்போ இப்படியும் போடலாம். இப்போ எப்படி போடலாம்னா 44 அப்படின்றது 100%. சரிங்களா? 44ன்றது 100%. நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா 25% என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ 25% என்னன்னு நமக்கு தெரியாது, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இப்படியே கேன்சல் பண்ணலாம். ஒரு நாள் 4, ஒரு 25 25, 4 25 100. சரிங்களா? இப்போ இது ரெண்டையும் அடிக்க போகிறோம். ஒரு நாள் 4, 11 நாள் 44. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 11 அப்படின்னு சொல்லி நமக்கு ஆன்சர் வரும். சரிங்களா? இது புரிஞ்சதா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? ஓகே, நெக்ஸ்ட் சம்மு 0.01 அப்படின்றது 0.1ல எவ்வளோ பர்சன்டேஜ்? சரிங்களா? இப்போ 0.1 அப்படின்றது நமக்கு 100%. ஏன்னா இதில் தான் 0.01 அப்படின்றது எவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்லி நமக்கு கேட்குறாங்க. ரைட்டுங்களா? புரிஞ்சுதா? இப்போ 0.1 அப்படின்றது 100%, 0.01 அப்படின்றது எக்ஸ் வாட் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரெக்டாக நம்ம சால்வ் பண்ண முடியும். 0.1 0.01 100 அப்படின்னு சொல்லி சால்வ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த 0.1 கீழே 0.01 ஈக்குவல் டு 100 டிவைட் பை எக்ஸ். சரிங்களா? இதில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை நான் 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா மேலேயும் நான் 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? இதை நீங்கள் 100ஆல் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 1 10ன்னு வரும். இதை நீங்கள் 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப 100ன்னு வரும். சரிங்களா? இப்போ இங்கே ஒரு 100 இருக்குது டிவைட் பை எக்ஸ். இந்த ஒரு 0 அடிச்சிடலாம். சரிங்களா? சாரி, இதுதான் வந்து நமக்கு இதுதான் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 100ன்னு வரும். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10ன்னு வரும். சரிங்களா? இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 அடிச்சிடலாம். இந்த 0வையும் இந்த 0 அடிச்சிட்டோம் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10. சரிங்களா? இப்படியும் போடலாம். இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா 0.1 அப்படின்றது 100%. ரைட்டுங்களா? இப்போ நம்ம இந்த 0வை அடித்தோம் அப்படின்னா இங்கே வந்து 0.01 எழுதிக்கணும். ரைட்டுங்களா? ஒரு புள்ளியை மட்டும் தள்ளி வச்சுக்கணும் பக்கத்தில் இந்த 0 அடிக்கிறதுனால. அப்போ இங்கே பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 10 இருக்குது. அப்போ 0.01 அப்படின்றது 10%. இப்போ 1% கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? 0.001 இது 1%. இப்படி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சம்மை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு 10. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் சம் தேர்ட் சம்மு 225ல் 25 என்பது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 225 ரூபா நம்ம கையில் இருக்குது. இதில் தான் 25 ரூபா எவ்வளோ பர்சன்டேஜ் நமக்கு தேவைப்படுது. சரிங்களா? இப்போ இந்த 225 தான் ஃபுல் நம்பர் நமக்கு. அப்போ இது 100%. ரைட்டுங்களா? நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா 25 ரூபா. அப்போ ரூபாயோட போடணும். 25 ரூபா அப்படின்றது எவ்வளோ பர்சன்டேஜ் நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ 25 9 25 225ன்னு வரும். சரிங்களா? இப்போ இந்த 9ஐயும் 100ஐயும் அடிக்கணும். எத்தனை 100ல் எத்தனை நம்பர் இருக்குன்னா 19 90, 11 9 99, பேலன்ஸ் 1 இருக்கும் 1/9. ஆன்சர் என்ன? 11 1/9%. ஆப்ஷன் 11 1/9% அப்படின்னு சொல்லக்கூடிய டி ஆன்சர் நமக்கு கரெக்டாக இருக்கு. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். 400 விட 25% குறைவான எண்ணை காண்க. 400 இருக்கு. சரிங்களா?
அதாவது 400 விட 25% வந்து குறைவான எண்ணன்னு சொல்லி கேட்குறாங்க. 100% நம்மகிட்ட இருக்குன்னு வச்சுக்கோம். 100%ல 25% குறைவான என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 25 போயிடுச்சுன்னா 75 புரியுதுங்களா? அப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க, 400ல 75% எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. புரியுதா? இப்போ 400ன்றது நமக்கு 100%. ரைட்டுங்களா? என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 25% குறைவான என்னன்னா 75%. அப்போ 75%. ரைட்டுங்களா? என்னன்னு நமக்கு தெரியாது, அதனால நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ 2 0க்கு 2 0 நம்ம அடிச்சிடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது கிராஸ்ல வந்து மல்டிப்ளை தான் பண்ணணும். அப்போ 4 × 75 2 25 75 150 தெரியும். அப்போ 4 75 300. சரிங்களா? 4 75 300 ஆன்சர் சி. புரிஞ்சுதா? எக்ஸாம் போலாமா? ஓகே. நெக்ஸ்ட் சம்மு பர்சன்டேஜ் அதே தான். ஓகேங்களா? என்ன சொல்றாங்கன்னா 1000ல 1000 இல்லை அப்படின்னா ஒன்றும் இல்லை, மல்டிப்ளைவே நீங்கள் போட்டுக்கலாம். 1000ல் 25 பக்கத்தில் பர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா டிவைட் பை 100 போடணும். எல்லா சம்லையுமே பர்சன்டேஜ் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணணும், டிவைட் பை 100 சேர்த்துக்கணும். இப்போ 1 பக்கத்தில் பர்சன்டேஜ் இருக்கு, அதனால 1/100. திரும்ப இல்லைனாலே நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 1 திரும்ப இருக்கா, இப்போ 1/100 ஏன்னா பக்கத்தில் பர்சன்டேஜ் இருக்கு. சரிங்களா? இதை நம்ம இப்போ சால்வ் பண்ணாலே போதும். இப்போ இங்கே 3 0 இருக்கு, இந்த 3 0 அடிச்சிடுறேன். இந்த 2 0வையும் இந்த 1 0வையும் அடிச்சுக்கலாம். சரிங்களா? 2 5 10 இங்கே 5 5 25 அடிச்சுக்கலாம். சரிங்களா? வேற எதாவது அடிக்க முடியுமா? 1 5 5 25 100. அப்போ நெக்ஸ்ட் பாருங்க 1/2 2 4. அப்போ 2 20 40ன்னு வரும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா 40 இங்கே போட்டுக்கிறேன். 1ஆல நம்ம டிவைட் பண்ணணும். ஏன்னா 1 தானே கொடுத்துருக்காங்க, ஒரு 40 உள்ள வரணும். அதாவது 1 40ன்னு வரணும். சரிங்களா? அப்போ இங்கே பாயிண்ட் வச்சுக்கிட்டு நம்ம இங்கே ஒரு 0 சேர்த்துக்கலாம். சரிங்களா? அப்பயும் நமக்கு வந்து வரல அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஆல்ரெடி புள்ளி வச்சிருக்கனால இங்கே ஒரு 0 சேர்த்துக்கிட்டு இங்கே ஒரு 0 சேர்த்துக்கலாம். சரிங்களா? 100ல வந்து எத்தனை 40 இருக்கும் பார்த்தீங்கன்னா 2 40 80ன்னு வரும். 2 40 80 பேலன்ஸ் வந்து 20. ஆல்ரெடி புள்ளி வச்சிருக்கனால நான் இன்னொரு 0 சேர்த்துக்கிறேன். சரிங்களா? அப்போ 5 40 200 டிவைட் பை 0. அப்போ 0.2025 0.025 அப்படின்னு சொல்லக்கூடிய சி ஆன்சர் தான் நமக்கு கரெக்டாக இருக்கு. 0.025 எப்படி நான் டிவைட் பண்ணேன் அப்படின்னத பார்த்துக்கணும் நல்லா. நீங்களா இப்படி தான் டிவைட் பண்ணி காட்டணும். சரியா? இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இது இந்த மெத்தட் தான். இந்த மெத்தடை விட்டாலும் நீங்கள் 0 சேர்த்தாலும் பெருசாக தான் வரும். அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது நல்லது. சரிங்களா? அப்படியே டிவைட் பண்ண போகிறோம். 40 போட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, 40 1 புள்ளி வச்சு 0 சேர்த்துக்கிறீங்க. சப்போஸ் அது இந்த 10 டேர்ம் அப்படின்றது 40க்குள்ளே வரல அப்படின்னா நான் இன்னொரு 0 சேர்த்து இங்கேயே 0 சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி போடணும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு 360 இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், மல்டிப்ளை தான் பண்ண போகிறோம். 25 கீழே என்ன பண்ணணும் அப்படின்னா 100 போடணும். ஏன்னா 25% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட்டா? நெக்ஸ்ட்டு மைனஸ், இடையில ஒரு மைனஸ் இருக்கு. 240 × 15 டிவைட் பை 100. ஏன்னா 240 இல்லைன்றப்ப மல்டிப்ளை பண்ணணும், 15%ன்றப்ப டிவைட் பை 100. சரிங்களா? பாருங்க, ஒரு 0க்கு ஒரு 0 அடிச்சிடுறேன், இங்கேயும் ஒரு 0க்கு இங்கேயும் ஒரு 0 அடிச்சிடுறேன். 3 5 15 2 5 10. அதே மாதிரி இங்கே 5 25 2 5 10. சரிங்களா? இப்போ வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 2ஆல் அடிப்போம். 2 1 2 மிச்சம் 1 8 2 16. 1 2 12 2 24. அப்போ 18 × 5 90. 18 நினச்சி 90 தான். சரிங்களா? அடுத்து 12 3 36. சரிங்களா? அப்போ 90ல் 36 போச்சு அப்படின்னா பேலன்ஸ் 54. 90ல் 36 போச்சுன்னா பேலன்ஸ் 54ன்னு சொல்லக்கூடிய சி ஆன்சர் நமக்கு கரெக்டாக இருக்கு. சரிங்களா? புரிஞ்சதா? நெக்ஸ்ட் சம் போலாமா? ஓகே. நெக்ஸ்ட் சம்மு, ஒரு எண்ணின் 64% 2592 எனில் அந்த எண்ணோட 88% எவ்வளோன்னு கேட்குறாங்க. ரைட்டுங்களா? இது நம்ம ஃபர்ஸ்ட் சம் போட்ட மாடலே போடலாம். 64% அப்படின்றது நமக்கு 2592. சரிங்களா?
என்ன கேட்குறாங்கன்னா 88%. அப்போ 88% நமக்கு என்னன்னு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். எப்படியே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரெக்டாகவே அடிச்சிடலாம். சரிங்களா? பாருங்க எப்படி அடிக்கலாம் அப்படின்னா 2 டேபிளே முதல்ல அடிப்போம். 4 2 8, 4 2 8, 3 2 6, 2 2 4. திரும்ப 2 டேபிள் அடிச்சோம் அப்படின்னா 22 அப்படின்னு வரும். இங்கே 1 2 16 2 வரும். திரும்ப 2 டேபிள் அடிக்கலாம்ல, 11 2ன்னு வரும். இங்கே 9 2 18, 8 2 16, 8 2 16ன்னு வரும். இப்போ இந்த 8ஐயும் இந்த 2592வையும் அடிக்கலாம். ஏன்னா 11ல இதுக்கப்புறம் கேன்சல் பண்ண முடியாது. அப்போ ஓவர் 8 3 8 24ன்னு வந்துடும். பேலன்ஸ் 1 இருக்காது, இங்கே போட்டுக்கலாம். அப்போ 2 8 16, பேலன்ஸ் 3, 32னா 4 8 32. சரிங்களா? இப்போ என்ன இருக்கு அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 11 கிராஸ்ல தானே இருக்கு அப்படின்றப்ப நம்ம மல்டிப்ளை தான் பண்ணணும். 11 இன்ட்டு 3 to 4. ரைட்டா? அப்போ 3 to 4ஓட நம்ம 11 மல்டிப்ளை பண்ண போகிறோம். 3 to 4, 3 to 4. ரைட்டா? அதானே வரப்போது மல்டிப்ளை பண்ணாலும். இப்போ 4 4 + 2 6, 3 2 5, அப்புறம் ஒரு 3. அப்போ ஆன்சர் 3564. 3564 இங்கே இருக்கு. அப்போ ஆப்ஷன் பி அப்படின்னு சொல்லக்கூடிய 3564 அப்படின்றது கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் 8th சம்மு. ஒரு எண்ணோட 16 2/3% அப்படின்றது 40 அப்படின்னா அந்த எண்ணெய் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட்டா? இப்போ 16 2/3% தான் 40. ரைட்டுங்களா? இப்போ அந்த எண்ணுனா அந்த எண்ணுன்றது 100% தான் இருக்கும் எப்பயுமே. ரைட்டா இல்லையா? அந்த ஒரு எண்ணு அப்படின்னா 100%. அதில் 16 2/3% வந்து 40ன்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 16 2/3% 40. சரிங்களா? அப்போ இன்னொரு ஒரு 16 2/3% போட்டோம்னா இன்னொரு ஒரு 40 ஆட் ஆகும். ஸோ அப்படி நம்ம போடலாம். இல்லை அப்படின்னா எப்படி போடலாம்னா இப்போ நம்ம நார்மலாக போடுவோம்ல 16 2/3 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 40/x. அதாவது 16 2/3% 40, 100% எவ்வளோ? ஸோ இப்படி கண்டுபிடிக்கலாம். இப்போ 16 2/3 நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? 16 3 டைம் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வரும்? 48. இங்கே ஒரு 2 இருக்குல்ல, அதாவது 16 2/3பா. 16 3ஆல் நீங்கள் முதல்ல மல்டிப்ளை பண்ணணும். பண்ணீங்கன்னா 48. அப்புறம் 2ஆல் ப்ளஸ் பண்ணிக்கணும். அப்போ 50/3ன்னு வரும். சரிங்களா? இங்கே மேலே என்ன இருக்குது அப்படின்னா 50/3 டிவைட் பை 100 ஈக்குவல் டு 40/xன்னு இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 50/3 அப்படியே வச்சுக்கணும். இன்ட்டு 100 கீழே 1 இருக்கதான் இருக்கும். மேலே போணுச்சு அப்படின்னா 1/100ன்னு வரும். ஈக்குவல் டு 40/xன்னு வரும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன கேன்சல் பண்ணலாம்? இந்த 0வையும் அடிச்சிடலாம். 5 5, 2 5 10. இப்போ 32 எப்படி இருக்கு? 6ன்னு இருக்கு. 32 6. இங்கே பாருங்க 32 1/6 ஈக்குவல் டு 40/x. 6 4 24, பக்கத்தில் ஒரு 0. அப்போ 240. x is equal to 240. ஆப்ஷன் சி. ரைட்டா? புரிஞ்சதா எப்படி பண்ணுது? எக்ஸாம் போலாமா? ஓகே, நெக்ஸ்ட் சம்மு என்ன சொல்றாங்க அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய் இல்லைன்னா மல்டிப்ளைன்னு அர்த்தம். 50% அப்படின்னா 50 டிவைட் பை 100 ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் இன்ட்டுனா அப்படியே மல்டிப்ளை கொடுக்கணும் 30%. இது ரெண்டும் சமம்னு சொல்லியிருக்கோம். அதனால தான் நான் இடையில ஈக்குவல் போட்டிருக்கேன் சமம்னு சொன்னால. இந்த 100 இந்த 100 நம்ம அடிச்சிடலாம். இந்த 0வையும் இந்த 0வையும் நம்ம அடிச்சிடலாம். வேற என்ன பண்ணலாம்? வேற எதுவும் பண்ண முடியாது. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு 5 எக்ஸ் பிளஸ் ஒய் இன்ட்டு 3. அப்போ உள்ள மல்டிப்ளை பண்ண போகிறோம். 5x மைனஸ் 5y. இதையும் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 3x பிளஸ் 3y. அப்போ 5xல 3x போயிடுச்சுன்னா 2xன்னு இருக்கும். இங்கே 3y இருக்கு ஆல்ரெடி. இந்த -5 இந்த பக்கம் போகிறப்ப ப்ளஸ்ல வரும். அப்போ 8yன்னு வரும். ரைட்டா? 4 2 4 2 8ன்னு வரும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 டிவைட் பை 1, ஒய் இங்கே வரும். ஒய் இங்கிறப்ப கீழே போயிடும். அப்போ இந்த 4 அப்படியே இருக்கும், கீழே 1ன்னு இருக்கும். அப்போ என்ன கேட்குறாங்க? எக்ஸ் மற்றும் ஒய்யோட மதிப்பு கேட்குறாங்க. அப்போ 4 1 4 1ன்னு சொல்லக்கூடிய
பி ஆன்சர் தான் கரெக்டான ஆன்சர். புரிஞ்சதா? அடுத்து 40ஓட 15% மற்றொரு எண்ணின் 25%ஓட 2 அதிகம் அப்படின்னா அந்த எண்ணை கேட்குறாங்க. இப்போ 40ன்னு எடுத்துக்குவோம். 40ஓட 15%, 40ஓட 15% அப்படின்றது ஏதோ ஒரு இன்னொரு எண்ணம் இருக்கு. இன்னொரு எண்ணோட 25%, இதை விட இது வந்து எவ்வளோ அதிகம் இருக்கு அப்படின்னா 2 அதிகமாக இருக்கும். சரிங்களா? இது ஒரு வேல்யூப்பா. ஒரு அமௌண்ட்டோட 25% அப்படின்றது 40ஓட 15%ஐ விட 2 அதிகமாக இருக்குன்றாங்க. அப்போ இதை எப்படி நம்ம ஈக்குவல் பண்ணலாம் அப்படின்னா 40இன் 15% இன்னொரு என்னோட 25%ஐ விட 2 அதிகம் அப்படின்னா இதில் வந்து நம்ம 2 மைனஸ் பண்ணிக்கலாம். 2 மைனஸ் பண்ணால் இது ஈக்குவல் ஆகிடும். புரியுதா? இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ நம்ம இந்த 0வையும் இந்த 0வையும் அடிச்சிடலாம். ரைட்டுங்களா? வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை இன்னும் ஈஸியாக போடணும் அப்படின்னா இதை நம்ம ஆப்ஷன் வச்சு போனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ எப்படி அப்படின்னா இப்போ ஒரு என்னோட 25%ஓட 2 அதிகம்னு சொல்லலாம். 40ஓட 15%. இப்போ 40ன்னு இருக்கும். 40ல் 15%. இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 அடிச்சிடலாம். 2 2 4 I 2 10 4 5 5 3 5 15 3 2 6ன்னு இருக்கு நமக்கு. சரிங்களா? அது 40ஓட 15% அப்படின்றது 6. மற்றொரு எண்ணி 25%ஐ விட 2 அதிகம். சரிங்களா? அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரணும் அப்படின்னா 4ன்னு வரணும். அதாவது ஒரு எண்ணோட 25% அப்படின்றது 4ஆ இருக்கணும். அப்படியே 100% என்ன 25% 4னா 50% அப்படின்றது 8ன்னு வரும். சரிங்களா? புரியுதா இல்லையாப்பா? 4 அப்படின்றது 25% அப்படின்னா 50% அப்படின்றது 8. %8 அப்படின்னா 100%. 100% அப்படின்றது நமக்கு கண்டிப்பா 16ஆ இருக்கும். புரிஞ்சதா? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ஆன்சர் அப்படின்றது கரெக்டாக இருக்கும். புரிஞ்சதா? ஓகே. இதுக்கு